அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈத் விலாக் தான். அதாவது நம்ம ஹஜ் பெருநாவோட விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இனிமேல் எல்லா வீடியோவும் கண்டினியூவாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெருநாளுக்கு நாள். அதாவது அரஃபா நோன்பு வச்சுட்டு, சஹர் முடிச்சுட்டு இந்த மெஹந்தி தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே எல்லா வருஷமுமே அதுதான் பண்ணுறது. அரஃபா நோன்பு முடிச்சுட்டு சஹர் செஞ்சுட்டு மெஹந்தி போடுறது. ஸோ அது வந்து மறுநாள் வந்து நம்ம வேலையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பெருநாள் வேலையெல்லாம் பார்க்குறனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நாளே பண்ணிடுறது. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். பட் வந்து இருந்தாலும் மார்னிங் வந்து நல்ல ஸ்டெயின் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நோன்பு தருக்கு வந்து நான் மட்டும்தான் வீட்டில் நோன்பு வச்சுருந்தேங்கிறனால சிம்பிளாக ஓட்டிட்டேன். எந்த அளவுக்கு ஹெவியாலாம் ரொம்ப எதுவுமே செய்யலை. அதுவும் இல்லாமல் அந்த கிளிப்ஸ் எதுவுமே இந்த வீடியோலையும் நான் காமிக்கலை. ஓகே, ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருக்கிட்டு மோப் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது இருக்குது. அது என்னங்கிறத என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஹரியோட பாங் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நோம்பும் திறந்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஈத் இதெல்லாமே நான் ஆல்ரெடி போன ஈத்துக்கு வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி உள்ள அக்சசரிஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ என்னோடய சன்னும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. டேபிளில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே முடிச்சுட்டு விண்டோ ஸ்க்ரீனு, டோர் ஸ்க்ரீனு, சோஃபா கவர்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்டாக நீட்டாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டுக்குள்ளே கவர்ஸு, பில்லோ கவர்ஸு, பெட்ஷீட்டு இது எல்லாத்தையுமே போட்டிருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன் உள்ள முடிச்சு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் கிச்சனில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். போன ஈத் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ரெடியாக இருந்தோம். அதாவது போன ஈத்துக்கு நோன்பு பெருநாக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பெருநாவை பொறுத்தவரையும் ஹஜ் பெருநாவை பொறுத்தவரையும் பெருநாவா அப்படிங்கிற ஒரு வைவே எனக்குள்ளே வரலை. பெருநா மாதிரியே இல்லை, சும்மா நார்மலாக டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம தொழுகிற வரையும் அந்த பெருநாங்கிற வைபே எனக்கு இல்லை. ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி இருந்துச்சா, இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் மெழுகுவத்திலாம் கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊது போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கும் என்னோடய சன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். ரொம்ப வந்து நான் டெக்கரேஷன்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்ஸ் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டு சீலிங் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கிச்சன் உள்ள போனால் திரும்பி வர முடியாது இல்லையா, அதனால் இது எல்லாத்தையுமே முன்னாடி போட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டு நீட்டாக இருக்க போகும்போதே, ஏன்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறனால இப்போ நம்ம நீட்டாக வச்சுட்டு போகிறது திருப்பி வந்து பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சு தான் இருக்கும். அப்படிங்கிறனால இதை எடுத்ததோடையே நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கிச்சன் உள்ளக்க வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இனிமேல் நம்மளுக்கு அதிகமான வேலை. அதாவது கேமரா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து திரும்பி இருந்திருக்கு, ரொட்டேட்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ நான் அதை பார்க்காம நான் எடிட் பண்ண போகும்போது தான் அந்த டைமிங்கில் தான் இந்த மாதிரி ஃபோன் இப்படி இருந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வட்டலாப்பம் வைக்கிறதுக்காக நான் நட்ஸெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து பாதாம்லாம் அந்த பீல் ரிமூவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ எதையுமே நான் ரெசிபியாலாம் எடுக்கலை, ஜஸ்ட் 1-2 மட்டும் தான் ரெசிபியாக எடுத்தேன். ஸோ வட்டலாப்பம்லாம் நார்மலாக நம்ம வைக்கிறது தான். ஸோ நிறைய பேர் ரெசிபிஸ் போடுறாங்க, நானும் நிறையா போட்டிருக்கேன். அப்படிங்கிறனால நான் அதை ஒரு இதாகவே எடுக்கலை. இதுக்கு வந்து என்னோடய சன் வந்து இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார்.
எல்லாத்துக்குமே வட்டலாப்பம் வைக்கிறதுல, அப்புறம் எக்கு உடைச்சு குடுக்குறது, கடல் பாசி கட் பண்ணி குடுக்குறது, இந்த மாரி சின்ன சின்ன வேலை அவரால முடிஞ்ச வேலை எல்லாத்தையுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணது போய், பிள்ளைங்க வந்து அம்மா தனியா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஓகேம்மா போதும், நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர அனுப்பி விட்டுட்டு, நான் மட்டன் கறி தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதும் போலவே மட்டன் கறி நார்மலா செய்ற மாதிரி தான் ஆயில்ல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மொளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து தயிர், மசாலா, ஹோல் மசாலா எல்லாமே சேர்த்து வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு மட்டன் அதிலேயே போட்டுட்டு ஒரு 4, 5 விசில் தான் விட்டேன். நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நான் மறுநாள் எப்பயுமே வந்து எங்கள் ஊரை பொறுத்தவரையும், அதாவது எங்கள் ஃபேமிலி எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் ஈத்துக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு முடிச்சுருவோம். மற்ற எதுவுமே லஞ்சுக்கெலாம் எதுவுமே பிரியாணி சில பேர் வீட்டில் வந்து பிரியாணிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லை. நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் மறுநாள் இல்லைன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் பிரியாணிலாம் பண்ணுறது. ஆனால் அன்னைக்கு வந்து பிரியாணி பண்ணலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறனால பிரியாணி பண்ணலாம் மறுநாள், சிஸ்டர்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பிளானில் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி 65க்காக தான் வந்து ரெடி பண்ணி நான் நாளே வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்குலாம் பெருநாள் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நம்ம சும்மா ஒரு கம்பி சாரி, பூனம் சாரி கட்டியிருந்தா கூட அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு கிச்சனில் கண்டிப்பாக நம்மளால் நிற்க முடியாது. அப்படிங்கிறனால வந்து நான் அது கன்ஃபார்மாக பிரியாணி பண்ணலாங்கிற இது இன்னும் எடுக்கலை. இருந்தாலும் சம்டைம்ஸ் பண்ணனா அப்படிங்கிறனால வந்து நான் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எப்பயுமே நல்ல விஷயம் தான். நான் அதை வந்து நான் மறுநாளே ஒரு ஃபங்க்ஷனு, கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறப்ப நான் நாளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஜாலர் மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது பேசிக்கிட்டு இருந்ததுலேயே போயிடுச்சு. ஓகே, சின்ன வெங்காயம், சோம்பு, பெருஞ்சீரகம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு சாறு எடுத்துக்கோங்க. மைதா மாவு தான் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இதை சாரை பிழிஞ்சு எடுத்து அதில் ஊற்றிட்டு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், அப்புறம் தண்ணி பால், ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, சுகர் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே அந்த மாவை வந்து ஜாலர் மாவு மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு தொழுதுட்டு வந்து நம்ம அதை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா ஜாலரை பொறுத்தவரையும் மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நார்மலான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெஷர் குக்கரில், ஸோ அது நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது ஒரு பேனில் சேர்த்துட்டு அதில் வந்து மல்லித்தூள் போட்டுட்டு இதில் வந்து பொட்டேட்டோ நான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து தேங்காயும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஸோ அது எல்லாத்தையுமே அரைச்சி தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் முக்கால்வாசி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஈத்து தொழுக வேண்டியது தான். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு தொழுக போயாச்சு. ஸோ அதுக்குள்ளே எதையுமே நான் எடுக்கலை. அது நான் எதனாலன்னு அப்புறமா ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்ற எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்கள். நம்மளுடைய அந்த தியாகங்கள் மேலோங்கி இருந்தது. அவருடைய அழைப்பு பணியை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தன்னுடைய அந்த மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஈத் தொழுது முடிச்சுட்டு எல்லாருக்குமே சலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மகனுக்கு தான் நான் சலாம் கொடுத்தேன். அப்புறம் என்னோடய அம்மாவுக்கு, அப்புறம் என் சிஸ்டருக்கு, எல்லாருக்குமே சலாம் கொடுத்துட்டு நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். மார்னிங் வந்து எதனால் தொழுவ கிளம்புனது எதனால் எடுக்க முடியலன்னா டைமும் ஆயிடுச்சு, ஹரிபரின்னு கிளம்பணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிளம்பிட்டு கால் பண்ணால் ஆட்டோ வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் திடலுக்கு அப்படிங்கிறனால ஆட்டோ கால் பண்ணால் இல்லை லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வர முடியாது, நாங்களும் தொழுகை போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் தொழுகைக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம். அப்படி இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே என்ன பண்ணுறது, ரொம்ப தூரமாக இருக்கே, தொழுவ போக முடியுமோ என்னமோங்கிற அந்த ஒரு இதுலேயே நான் எதையுமே எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தொழுது வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்ணும் இல்லையா அப்படிங்கிறதுனால சாப்பாடு எல்லாத்தையுமே, டிஃபன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்காக அது எல்லாமே வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
நைட்டே ஜாலர் மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் இந்த கூலிங்லாம் போயிருக்குன்னு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஜாலரை இந்த மாதிரி மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதனால் வேறு எதுவுமே செய்யலை. வேறு எதுவுமே செஞ்சாலும் அது அந்த டைமில் சாப்பிட முடியல, வேஸ்ட்டாக தான் போகுதுங்கிறனால சிம்பிளாகவே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஜாலர் ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்துக்கலாமேன்னு அதை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தேங்காய்லாம் நான் ஊற்றி வச்சேன். ஏன்னா, நான் மட்டன் கறி செஞ்சது லேட்டாக தான் செஞ்சேன். ஸோ சீக்கிரமா ஒரு 8 மணி இந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, தேங்காய் வந்து மார்னிங் தான் நான் ஊற்றிப்பேன். ஏன்னா, மறுநாள் கொஞ்சம் பழையான மாதிரி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றிக்குவேன். இது நான் செய்ய ஆரம்பித்தது மிட் நைட்டில் அப்படிங்கிறனால நான் தேங்காய்லாம் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் அதை வந்து ஒரு ஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். கடல் பாசி வட்டலாப்பம் எல்லாம் செட் ஆகி வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே பிளேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சிஸ்டர் வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாளே கொடுத்து விட்டாங்க. அதையுமே பிளேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம பசியில் சாப்பிடாம இருக்க போகும்போது அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு வைப்போம், எடுத்து வைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட போகும்போது 1, 2 தான் செல்லும். அதுக்கு மேலே நமக்கு சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் ஈவினிங்கு நைட்டு இந்த மாதிரி டைமில் தான் சாப்பிட்ணும். நான் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்லாமேன்னு. ஸோ எங்களோட ஈத் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டலாப்பம், கடல் பாசி, ப்ரௌனி, ஜாலர், மட்டன் கறி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ நார்மலாக எப்பயுமே பண்ணுறது தான். ஈத்துக்கு வந்து தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்புறம் சிஸ்டர் வந்து தான் என்னையும் எழுப்பி விட்டா. அவள் வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் அகைன் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஈத் கிஃப்ட் வந்து கொடுத்துக்கிட்டோம் மாறி மாறி. ஸோ அப்படியே போயிடுச்சு டேஸு. ஈவினிங் வந்து போன ஈத்துக்கு வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த டைம் வந்து எங்கேயுமே போல், வீட்லேயே தான் இருந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ கண்டினியூவாக வரும். ஓகே, டேக் கேர், பை பாய்.